வணக்கம் மக்களே. ஜெயராம் அண்ணா ஷோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் 2 நாளாக. இந்த கினிஸ் அவங்க வெளில போயிருப்பாங்க. வித் ஜெயரவி அண்ணா ரொம்ப அழுதுகிட்டு இருப்பாங்க. ஏம்மா கொஞ்சம் நேரம் டிஸ்டர்ப் பண்ணாதம்மா ப்ளீஸ்மா. அந்த இஷ்யூவை பார்க்கும்போது ஒரு ஆம்பளை வந்து சாதாரணமாக அழமாட்டான். அழுகுறாருன்னா அவர் எந்த அளவுக்கு வேதனைப்பட்டுருப்பார். அவர் உண்மையிலே அவர் பார்க்காத ஹீரோயின் இருக்குமா தமிழ்நாட்டில். ஒரு எத்தனை படம் நடிச்சிருக்காரு. ஆரம்ப காலத்துலேருந்து அவர் மேலே எந்த ஒரு சின்ன கிசு கூட வந்ததில்லை. விஜய் அண்ணா மாதிரி விஜய் அண்ணாவுக்கும் எந்த கிசுமே வராது. அந்தளவுக்கு வேலையில் மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணாங்க. ஆனால் அவங்களுக்கு தான் வாழ்க்கையில் இந்த மாதிரி கெட்டதெல்லாம் நடக்குது. ரொம்ப பார்க்கும் போதே மனசு ரொம்ப வலிச்சிச்சு. என்னடா அது பாவண்டா இந்த மாதிரி மனுஷனா. அது எவ்வளோ ட்ரால் இந்த சோசியல் மீடியாவில் இந்த ட்ராலு இந்த கெட்ட வார்த்தை பேசுகிறது அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் தயவுசெய்து எதையுமே தெரியாமல் யாருக்குமே பேட் கமெண்ட்ஸ் பண்ணாதீங்க. சில பேர் அறிவுக்காக பண்ணுவாங்க. அது பண்ணுறவங்க திட்டுறது தப்பு கிடையாது. இது மாதிரி அதனால் ஒன்றும் கிடைக்காது. அவங்க அந்த இதை பார்த்து ஒருத்தவங்க முடியாமல் இப்போ அவர் கிடச்ச 2வது வாழ்க்கையும் போயிடுச்சு. ஸோ யாரையும் திட்டாதீங்க. ஏதாவது உங்களுக்கு வந்து கருத்து வேறுபாடு இருந்தால் சொல்லுங்கள். அது பிடிக்கலன்னா விட்டுட்டு போயிடுங்க. யாரையும் திட்ட வேணாம். யாரையும் சோஷியல் மீடியாவில் இருக்கோம். எங்களுக்கு ஒரு 30,000 ஃபாலோவர் இன்ஸ்டாகிராமில். எங்களுக்கு பேட் கமெண்ட்லாம் வரும். நாங்கள் அதெல்லாம் கண்டுக்கிறது இல்லை. ஊற்றுறாங்க அதெல்லாம் எதுவுமே பெருசு பண்ணிக்க கூடாது. ஃபஸ்ட்டு அடுத்தவங்களை பேசுறதுக்கு முன்னாடி உங்களோட வீட்டில் எவ்வளோ இருக்குது ஊழல் இருக்குன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். பார்த்துட்டு அடுத்தவங்களை வந்து ஊழல்கள்லாம் சொல்லுறேன். அதெல்லாம் சொல்லக்கூடாது. எல்லாத்தையும் வீட்டில் அவங்க எல்லோரும் நல்லவங்க தான். எல்லாரும் நல்லவங்க இருந்தாலும் எது தப்பாக கமெண்ட் பண்ணுறாங்க. சில நேரம் என்ன நேரம் எல்லாரும் எல்லாத்துக்கும் நல்லவங்களாக இருக்க முடியாதுப்பா எப்போவுமே. ஆனால் ஒன்று தப்பாக கமெண்ட் பண்ணுறவங்க தான் பிடிக்குது. ஏன்னா டக்குன்னு பிடிச்சவங்க லைக் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. பிடிக்காதவங்க தான் நிறைய ரொம்ப நேரம் பார்ப்பாங்க. அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, யாரையும் பேசாதீங்க. பிடிச்சா பாருங்க, பிடிக்கல தட்டி விட்டு போயிட்டே இருங்க.